ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் எம்மகாதகன்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் எம்மகாதகன் இந்த படத்தை கிருஷ்ணராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் கார்த்திக் ஸ்ரீராம், ரஷ்மிதா இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஒரு ஊர் கிராமத்தில் ஒரு சாமி வந்து சாபம் விட்டுருக்கு. அது என்ன சாபம்னாக்க, குடும்பத்தில் மூத்த பையன் கல்யாணம் பண்ணால் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்குது. அதே போல் அந்த ஊரில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, அதே போல் இறந்து போகிறாங்க. இது வந்து சாமி கொடுத்த சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியை கடவுளாக நினச்சி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது படத்தோட ஹீரோயின் இதெல்லாம் கட்டுக்கதை, நாங்கள் கல்யாணம் பண்ணி காட்டுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோ ஊரோட எல்லையில் இறந்து கிடக்கிறாரு. அது பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாருமே இது வந்து சாமியோட சாபம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது வந்து சாபம் இல்லை, கொலை, இதை நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க ப்ரூஃப் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 45 minutes. ரொம்ப சின்ன படம். பொதுவாகவே பழைய படத்துலலாம் பார்த்தோம்னாக்கா பொம்பளை குழந்த பிறந்தாக்க கள்ளிப்பால் ஊற்றி கொல்லுவாங்க. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு ஒரு பொம்பளை பிரசவ வலியில் துடிச்சிட்டு இருக்கும், குழந்த பிறக்கும். அதாக்கா ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அதுக்கு அந்த ஒரு கிழவி என்ன சொல்லலாக்கா, என் குடும்பத்தோட வம்சமே போச்சு, ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும். ஏன்னாக்கா ஆம்பளை குழந்தை கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணாக்கா இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால அந்த கிழவி கத்தும். அந்த மாதிரி படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்குது. அதை எடுக்க தெரியாமல் எடுக்க வச்சுருக்காங்க. ஊரில் ஒரு சாபம் இருக்குன்னாக்க, அதுக்கு வந்து ஒரு பரிகாரம்னு ஒன்று இருக்கும். பரிகாரம் இல்லாமல் எந்த சாபமும் இருக்காது. அது என்ன பரிகாரம்னே அந்த ஊர் மக்களுக்கு தெரில. அதையும் இந்த படத்தில் சொல்லவே இல்லை. இந்த படத்தில் வந்து ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த கல்யாணத்துக்கு வீடியோ எடுத்தாக்க எப்படி இருக்கும் அதே போல் தான் இருந்துச்சு. கிராமத்தில் போய் எடுத்திருக்காங்க, வெயில் எடுத்திருக்காங்க. ஒரு சும்மா சாதாரண கேமரா வச்சு எடுத்தது மாதிரி தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. ரொம்ப மொக்கையாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இது ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 45 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.